சப்போர்ட் இன்பிசிங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 4 டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற பாடத்துக்கான 92 வினாக்கள் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்க கம்பல்சரி 1 to 8 வரைக்கும் படிச்சுக்கிறது சேஃப். அந்த விதத்துல இந்த ஒரு லெசன் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தை முழுமையா கொண்டதா இருக்கும். இதே போல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம பிடிஎஃப் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். டெல்லி சுல்தானிய ஆட்சியை இந்தியாவில் தொடங்கி வைத்தவர் யார்? டெல்லி சுல்தானிய ஆட்சியை இந்தியாவில் தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். இவர் முகமது கோரியின் அடிமையாக இருந்தவர். கிபி 1206 அடிமை வம்சத்தின் ஆட்சியை நிறுவினார். இவர் முகமது கோரியின் அடிமையாக இருந்தவர். கிபி 1206 அடிமை வம்சத்தின் ஆட்சியை நிறுவினார். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற குதுப் மினார் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர் யார்? டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற குதுப் மினார் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக். குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தாலும் அதை முழுமையாக கட்டு முடிப்பதற்குள் அவர் இயற்கை எய்தினார். ஓகேங்களா? குதுப் மினார் அதனுடைய கட்டுமான பணிகளை குத்புதீன் ஐபக் தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஆனா அது கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரு இறந்துட்டாரு. குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை முழுமையாக நிறைவு செய்தவர் பாத்தீங்க அப்படின்னா இல்துமிஷ். குதுப் மினார் தொடங்கினாரு, அதை நிறைவு செய்தது இல்துமிஷ். ஐபக்கின் மருமகனான இவர் ஐபக் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து முடித்தார். அப்போ இல்துமிஷ் தான் வந்து குத்புதீன் ஐபக்குடைய மருமகன். நார்பதின்மர் என்ற துருக்கிய பிரபுக்கள் குழுவை உருவாக்கியவர் யார்? நார்பதின்மர் என்ற துருக்கிய பிரபுக்கள் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ். துருக்கிய பிரபுக்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்திற்கு உதவவும் 40 உயர்குடி பிரபுக்களை கொண்ட இந்த குழுவை உருவாக்கினார். யாரு? இல்துமிஷ். டெல்லி சுல்தானியத்தின் முதல் பெண் ஆட்சியாளர் யார்? டெல்லி சுல்தானியத்தின் முதல் பெண் ஆட்சியாளர் ரஷ்யா சுல்தானா. ரஷ்யா சுல்தானா, அது மும்தாஜ். அது டைப்பிங் மிஸ்டேக்ல ஹிந்தில இருக்கு. சரியான விடை பாத்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா. இவர் இல்துமிஷின் மகள். துருக்கிய பிரபுக்களின் எதிர்ப்பையும் மீறி இவர் திறம்பட ஆட்சி செய்தார். இல்துமிஷனுடைய மகள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா சுல்தானா, டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் பெண் ஆட்சியாளர். நார்பதின்மர் என்ற பிரபுக்கள் குழுவை ஒழித்த சுல்தான் யார்? கொண்டு வந்தது யாரு, அது ஒழிச்சது யாரு, யார் ஆதரிச்சாங்க, அந்த மாதிரி வினாக்கள் தான் வரும். நார்பதின்மர் என்ற பிரபுக்கள் குழுவை ஒழித்த சுல்தான் கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன். பிரபுக்கள் தனக்கு எதிராக சதி செய்வதை தடுக்க இந்த குழுவை இவர் கலைத்தார். கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் தான் வந்து பிரபுக்கள் தனக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த நார்பதின்மர் குழுவை வந்து கலைச்சாரு. கில்ஜி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார்? கில்ஜி வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. இவருக்கு பின் இவரது மருமகன் அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்தார். ஜலாலுதீன் கில்ஜிக்கு அடுத்து அலாவுதீன் கில்ஜி தான் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. சந்தை கட்டுப்பாடு மற்றும் விலை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் யார்? சந்தை கட்டுப்பாடு மற்றும் விலை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. இராணுவத்திற்காக தேவையான பொருட்களை குறைந்த விலையில் வாங்கவும் பொதுமக்களின் நலன் கருதியும் இந்த முறையை இவர் கொண்டு வந்தார். இராணுவத்திற்கு தேவையான பொருட்களை குறைந்த விலையில் வாங்கவும் பொதுமக்களின் நலன் கருதியும் இந்த முறையை இவர் கொண்டு வந்தார். அலாவுதீன் கில்ஜியின் தளபதியாக தென்னிந்திய படையெடுப்பை நடத்தியவர் யார்? அலாவுதீன் கில்ஜியின் தளபதியாக தென்னிந்திய படையெடுப்பை நடத்தியவர் மாலிகாபூர். இவர் மதுரை வரை படையெடுத்து சென்ற பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார். துக்ளக் வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார்? துக்ளக். முதல் கில்ஜி வம்சம், இப்போ துக்ளக் வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். துக்ளக் வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். இவர் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற நகரை நிர்மாணித்தார். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்ற நகரை நிர்மாணித்தார். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிய சுல்தான் யார்? தேவகிரி அப்படிங்கிறத தௌலதாபாத். தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றிய சுல்தான்
முகமது பின் துக்ளக். பின்னாடி மாத்திட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டின் மைய பகுதியில் இருந்ததால் அங்கிருந்து சிறப்பாக ஆள முடியும் என்று இவர் கருதினார். முகமது பின் துக்ளக் தான் தலைநகர டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்தினாரு. செப்பு நாணயங்களை அடையாள பணமாக அறிமுகப்படுத்திய சுல்தான் யார்? செப்பு நாணயங்களை அடையாள பணமாக அறிமுகப்படுத்திய சுல்தான் முகமது பின் துக்ளக். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செப்பு நாணயங்களை இவர் கொண்டு வந்தார். அடுத்து, பிராமணர்கள் மீது முதலாக ஜஸ்யா வரியை விதித்த துக்ளக் சுல்தான் யார்? பிராமணர்கள் மீது முதலாக ஜஸ்யா வரியை விதித்த துக்ளக் சுல்தான் பெரோஷா துக்ளக். இதற்கு முன் ஜஸ்யா வரியிலிருந்து விலக்கு பெற்றிருந்த பிராமணர்கள் மீது பெரோஷா துக்ளக் முதலாக இந்த வரியை விதித்தார். இவர் இஸ்லாமிய சட்டங்களின்படி ஆட்சி நடத்தியவர் ஆவார். துக்ளக் வம்ச ஆட்சியை நிலைகுலைய செய்த தைமூர் படையெடுப்பு எந்த ஆண்டு நிகழ்ந்தது? துக்ளக் வம்ச ஆட்சியை நிலைகுலைய செய்த தைமூர் படையெடுப்பு 1398 நடந்தது. சமர்கண்டை சேர்ந்த தைமூர் டெல்லி மீது படையெடுத்து பெரும் அழிவை ஏற்படுத்தினார். சமர்கண்டை சேர்ந்த தைமூர் டெல்லி மீது படையெடுத்து பெரும் அழிவை ஏற்படுத்தினார். லாக் பாக்ஷா, லட்சங்களை வழங்குபவர் என்று அழைக்கப்பட்ட சுல்தான் யார்? லாக் பக்ஷா, லட்சங்களை வழங்குபவர். குத்புதீன் ஐபக். இவர் வாரி வழங்கும் வள்ளலாக திகழ்ந்ததால் இப்பெயர் பெற்றார். யாரு? குத்புதீன் ஐபக் தான் லாக் பக்ஷா, லட்சங்களை வழங்குபவர் என அழைக்கப்பட்ட சுல்தான். இல்துமிஷ் அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? இல்துமிஷ் அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் டங்கா. இவர் வெள்ளி நாணயமான டங்காவையும் செப்பு நாணயமான ஜிட்டலையும் அறிமுகப்படுத்தினார். வெள்ளி நாணயம் டங்கா, செப்பு நாணயம் ஜிட்டல். இக்தா முறை என்பது யாது? இக்தா முறை என்பது யாது? நிலங்களை ஊதியமாக வழங்கும் முறைதான் இக்தா. இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை வழங்கும் முறை இதுவாகும். இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலங்களை வழங்கும் முறைதான் இக்தா முறை. அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் சரியான வரிசை எது? அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பின் சரியான வரிசை தேவகிரி, வாரங்கல், துவாரா சமுத்திரம், மதுரை. மாலிகாபூர் தலைமையிலான படை இந்த வரிசையில் தென்னிந்திய அரசுகளை தோற்கடித்தது. தேவகிரி, வாரங்கல், துவாரா சமுத்திரம், மதுரை. அடுத்து, மம்லுக் என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன? மம்லுக் என்ற அரபு சொல்லின் பொருள் அடிமை. அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் என்றும் அழைப்பார்கள். குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. இராணுவத்தில் தரமான குதிரைகள் இருப்பதை உறுதி செய்யவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் இம்முறை கொண்டு வரப்பட்டது. குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி நிர்மாணித்த புதிய தலைநகரம் எது? அலாவுதீன் கில்ஜி நிர்மாணித்த புதிய தலைநகரம் சிரி. மங்கோலிய படையெடுப்புகளிலிருந்து டெல்லியை பாதுகாக்க இது கோட்டை நகரமாக கட்டப்பட்டது. மங்கோலிய படையெடுப்புகளிலிருந்து டெல்லியை பாதுகாக்க இது கோட்டை நகரமாக கட்டப்பட்டது. முகமது பின் துக்ளக்கின் காலத்தை பற்றி அறிய உதவும் குறிப்புகளை எழுதிய மொராக்கோ பயணி யார்? மொராக்கோ நாட்டு பயணி யாரு? இபின் பதுதா. மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா முகமது பின் துக்ளக்கின் காலத்தை பற்றி அறிய முடியக்கூடிய அந்த குறிப்புகளை எழுதினது மொராக்கோ பயணியான இபின் பதுதா. இவர் துக்ளக்கின் அரசவையில் சுமார் 8 ஆண்டுகள் பணியாற்றினார். இபின் பதுதா 8 ஆண்டுகள் துக்ளக்கினுடைய அரசவையில பணியாற்றி இருக்காரு. பெரோஷா துக்ளக் எத்தனை புதிய பழ தோட்டங்களை உருவாக்கினார்? பெரோஷா துக்ளக் எத்தனை புதிய பழ தோட்டங்களை உருவாக்கினார்? 1200. இவர் தோட்டக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அடிமைகளுக்கு அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? அடிமைகளுக்கு அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ். ஐபக் கோரியின் அடிமை இல்துமிஷ் ஐபக்கின் அடிமை என்பதால் ஐபக் கோரியின் அடிமை, இல்துமிஷ் ஐபக்கின் அடிமை என்பதால் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஐபக்னா குத்புதீன் ஐபக் கோரியினுடைய அடிமை, இல்துமிஷ் பாத்தீங்கன்னா ஐபக்கின் அடிமை. இதனாலதான் இவர் அடிமைகளுக்கு அடிமை அப்படின்னு இல்துமிஷ் அழைக்கப்பட்டாரு. குத்புதீன் ஐபக் லாகூரில் எந்த விளையாட்டின் போது குதிரையிலிருந்து விழுந்து இறந்தார்? குத்புதீன் ஐபக் சௌஹான் அப்படின்னு அழைக்கக்கூடிய
விபத்து தான். கிபி 1210 இந்த விபத்து நிகழ்ந்தது. அப்பதான் சௌஹான் அப்படிங்கிற அந்த ஒரு விளையாட்டின் மூலியமா தான் அவர் இறந்தாரு, குத்புதீன் ஐபக். அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட சித்தூர் அரசு யார்? அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட சித்தூர் அரசர் ராணி பத்மினி. 1303 சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்ட போது ராஜபுத்திர பெண்கள் ஜௌஹர், அதாவது தீக்குளித்தல் ஜௌஹர் முறையை பின்பற்றினாங்க. 1303 அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட சித்தூர் அரசி ராணி பத்மினி. குதுப்பினாரின் உயரம் என்ன? 72.5 மீட்டர். 72.5 மீட்டர். இது செங்கற்களால் கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான கோபுரம் ஆகும். இது செங்கற்களால் கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான கோபுரம். அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறுவதற்கு முன்பு எந்த மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார்? அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறுவதற்கு முன்பு எந்த மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார்? காரா. இவர் ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன் ஆவார். ஜலாலுதீன் கில்ஜியினுடைய மருமகன் தான் காரா. சாரி, அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறுவதற்கு முன் எந்த மாகாணத்தின் ஆளுநர் தான்? காராங்கிற இடத்துக்கு. அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியினுடைய மருமகன். பெரோஷா துக்ளக் கட்டிய மசூதிகளில் ஒன்று எது? பெரோஷா துக்ளக் கட்டிய மசூதிகளில் ஒன்று கோட்லா பெரோஷா. டெல்லியில் அமைந்துள்ள இது துக்ளக் கால கட்டடக்கலைக்கு சான்றாகும். கோட்லா பெரோஷா. பெரோஷா துக்ளக் கட்டிய மசூதிகள்ல இதுவும் ஒண்ணு. இல்துமிஷ் யாருக்கு தனது அரசவையில் அடைக்கலம் தர மறுத்து செங்கிஸ்கானின் கோபத்திலிருந்து டெல்லியை காத்தார்? இல்துமிஷ் யாருக்கு தனது அரசவையில் அடைக்கலம் தர மறுத்து செங்கிஸ்கானின் கோபத்திலிருந்து டெல்லியை காத்தார்? ஜலாலுதீன் மங்பர்னி. இவர் குவாரிசம் நாட்டு இளவரசர் ஆவார். இவர் குவாரிசம் நாட்டு இளவரசர். அமீர் இ அகூர் குதிரைப்படை தலைவர் பதவியில் ரஷ்யா சுல்தானாவால் நியமிக்கப்பட்ட எத்தியோப்பிய அடிமை யார்? அமீர் இ அகூர் பதவியில் ரஷ்யா சுல்தானாவால் நியமிக்கப்பட்ட எத்தியோப்பியா அடிமை யாகுத். இது துருக்கிய பிரபுக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மங்கோலிய தலைவர் ஹிலாகு கானிடம் இருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டார்கள் என்ற வாக்குறுதியை பெற்றவர் யார்? மங்கோலிய தலைவர் ஹிலாகு கானிடம் அவர்கிட்ட இருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை தாண்டி வர மாட்டார்கள் என்ற வாக்குறுதியை பெற்றவர் பால்பன். மங்கோலியர்களுடன் நல்லுறவை பேண இவர் தூது அனுப்பினார். டெல்லி சுல்தானிய காலத்தில் ஜஸ்யா வரி என்பது எதனை குறிக்கும்? டெல்லி சுல்தானிய காலத்தில் ஜஸ்யா வரி என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதான பாதுகாப்பு வரி. இந்தியாவில் முதலில் முகமது பின் காசிம் இதை அறிமுகப்படுத்தினார். ஜஸ்யா வரிய முகமது பின் காசிம் தான் அறிமுகப்படுத்தினார் இந்தியாவுல. கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் குஸ்ருகான். இவரை தோற்கடித்தே கியாசுதீன் துக்ளக் ஆட்சியை பிடித்தார். கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் குஸ்ருகான். இவரை தோற்கடித்தே கியாசுதீன் துக்ளக் ஆட்சியை பிடித்தார். பால்பனின் அவையில் இருந்த புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் யார்? பால்பனின் அவையில் இருந்த புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் யார்? அமீர் குஸ்ரு. இவர் பாரசீக மொழியில் சிறந்த கவிதைகளை படைத்தார். அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் எது? 1206 முதல் 1290 வரை. குத்புதீன் ஐபக் முதல் கயூமர்ஸ் வரை இந்த வம்சம் ஆண்டது. குத்புதீன் ஐபக் முதல் கயூமர்ஸ் வரை இந்த வம்சம் ஆண்டது. முகமது பின் துக்ளக்கின் அடையாள பணத்திட்டம் தோல்வியடைந்ததற்கான முக்கிய காரணம் என்ன? முகமது பின் துக்ளக்கின் அடையாள பணத்திட்டம் தோல்வியடைந்ததற்கான முக்கிய காரணம் கள்ள நாணயங்கள் பெருகின. மக்கள் வீடுகளிலேயே போலி நாணயங்களை அச்சடிக்க தொடங்கினர். அலாவுதீன் கில்ஜி கட்டிய நுழைவு வாயிலின் பெயர் என்ன? அலாவுதீன் கில்ஜின் கட்டிய நுழைவு வாயிலின் பெயர் என்ன? அலாய் தர்வாசா. இது குதுப்பினார் வளாகத்தில் அமைந்துள்ளது. அலாய் தர்வாசா. தைமூர் டெல்லியை கொள்ளையடித்து சென்றபோது தன்னுடன் அழைத்து சென்றவர்கள் யார்? தைமூர் டெல்லியை கொள்ளையடித்து சென்றபோது தன்னுடன் அழைத்து சென்றவர்கள் தச்சர்கள் மற்றும் தையல் கலைஞர்களையும் தன்னுடைய அழைச்சிட்டு போயிட்டாங்க. தனது தலைநகரான சமர்கண்டில் கட்டிடங்களை உருவாக்க இவர்களை அழைத்து சென்றார். டெல்லி சுல்தானிய காலத்தில் மாவட்டத்தின் பெயர் என்ன?
டெல்லி சுல்தானிய காலத்தில் மாவட்டத்தின் பெயர் ஷிக். மாகாணங்கள் ஷிக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. டெல்லி சுல்தானிய காலத்தில் மத அறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? டெல்லி சுல்தானிய காலத்தில் மத அறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உலமாக்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் அரசுக்கு மத ரீதியான ஆலோசனைகளை வழங்கினர். குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது? குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய இந்தியாவின் மிக பழமையான மசூதி குவாத் உல் இஸ்லாம் மசூதி. இது டெல்லி சுல்தானிய காலத்தின் தொடக்க கால கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். குவாத் உல் இஸ்லாம் இது டெல்லி சுல்தானிய காலத்தின் தொடக்க கால கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணம். டெல்லி சுல்தான்கள் இராணுவ சேவைக்காக வாங்கிய அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் எது? டெல்லி சுல்தான்கள் இராணுவ சேவைக்காக வாங்கிய அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். இவர்கள் இராணுவ பணிக்காக பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் மாகாண ஆளுநர்களாகவும் உயர்த்தப்பட்டனர். பண்டகன். இவர்கள் இராணுவ பணிக்காக பயிற்சி அளிக்கப்பட்டு பின்னர் மாகாண ஆளுநர்களாகவும் உயர்த்தப்பட்டனர். செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியர்கள் எந்த ஆண்டு சிந்து நதிக்கரை வரை வந்து அச்சுறுத்தினர்? செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியர்கள் எந்த ஆண்டு சிந்து நதிக்கரை வரை வந்து அச்சுறுத்தினர்? கிபி 1221. மங்பர்னிக்கு அடைக்கலம் மறுத்ததன் மூலம் இல்துமிஸ் இந்த ஆபத்திலிருந்து டெல்லியை காப்பாற்றினார். மங்பர்னிக்கு அடைக்கலம் மறுத்ததன் மூலம், அது இங்கு இக்கு புள்ளி அதாவது இங்கு மா பக்கத்துல இங்கு புள்ளி வரணும், புள்ளி வைக்காம இருக்கு, டைப்பிங் மிஸ்டேக். மங்பர்னிக்கு அடைக்கலம் மறுத்ததன் மூலம் இல்துமிஸ் இந்த ஆபத்திலிருந்து டெல்லியை காப்பாற்றினார். பெரோஷா துக்ளக் எந்த பழைய நினைவு சின்னத்தை சீரமைத்ததற்காக புகழப்படுகிறார்? பெரோஷா துக்ளக் எந்த பழைய நினைவு சின்னத்தை சீரமைத்ததற்காக புகழப்படுகிறார்? குதுப்பினார். மின்னல் தாக்கியதால் சேதமடைந்த குதுப்பினாரின் மேல் அடுக்குகளை பெரோஷா துக்ளக் சீரமைத்து கட்டினார். மின்னல் தாக்கியதால் சேதமடைந்த குதுப்பினாரின் மேல் அடுக்குகளை பெரோஷா துக்ளக் சீரமைத்து கட்டினார். கில்ஜி வம்சத்தின் ஆட்சி காலம் எது? 1290 முதல் 1320. 1290 முதல் 1320. ஜலாலுதீன் கில்ஜி முதல் குஸ்ரு கான் வரை இந்த வம்சம் ஆட்சியில் இருந்தது. ஜலாலுதீன் கில்ஜி முதல் குஸ்ரு கான் வரை இந்த வம்சம் ஆட்சியில் இருந்தது. முகமது பின் துக்ளக் வேளாண்மைக்காக உருவாக்கிய தனித்துறையின் பெயர் என்ன? முகமது பின் துக்ளக் வேளாண்மைக்காக உருவாக்கிய தனித்துறையின் பெயர் என்ன? திவான் இ கோகி. விவசாயிகளுக்கு கடனுதவி வழங்கவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் இத்துறை செயல்பட்டது. விவசாயிகளுக்கு கடனுதவி வழங்கவும் விவசாயத்தை மேம்படுத்தவும் இத்துறை செயல்பட்டது. பெரோஷா துக்ளக் உருவாக்கிய நகரங்களில் ஒன்று எது? பெரோஷா துக்ளக் உருவாக்கிய நகரங்களில் ஒன்று ஜான்பூர். இவர் ஜான்பூர், பெரோஷாபாத் மற்றும் ஹிசார் போன்ற புதிய நகரங்களை நிர்மாணித்தார். இவர் ஜான்பூர், பெரோஷாபாத் மற்றும் ஹிசார் போன்ற புதிய நகரங்களை நிர்மாணித்தார். முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றிய தேவகிரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றிய தேவகிரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? தௌலதாபாத். இதன் பொருள் செல்வம் கொழிக்கும் நகரம் என்பதாகும். அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏற உதவியாக தேவகிரியிலிருந்து கொண்டு வந்த செல்வத்தை யாருக்கு பங்கிட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார்? அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏற உதவியாக தேவகிரியிலிருந்து கொண்டு வந்த செல்வத்தை யாருக்கு பங்கிட்டு கொடுத்து ஆதரவு திரட்டினார்? துருக்கிய பிரபுக்களுக்கு. பிரபுக்களின் ஆதரவை பெறுவதற்காக அந்த பெரும் செல்வத்தை அவர்களுக்கு லஞ்சமாக கொடுத்தார். சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். இவர் தைமூரால் டெல்லியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம் எது? டெல்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம் லோடி வம்சம். பக்லுல் லோடி இந்த வம்சத்தை தோற்றுவித்தார். பக்லுல் லோடி தான் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம். லோடி வம்சத்தை பக்லுல் லோடி தான் தோற்றுவித்தாரு. ஆக்ரா நகரை தலைநகராக மாற்றிய லோடி வம்ச அரசர் யார்?
ஆக்ரா நகரை தலைநகராக மாற்றிய லோடி வம்ச அரசர் சிக்கந்தர் லோடி. இவர் டெல்லிக்கு அருகிலுள்ள ஆக்ராவை தனது புதிய தலைநகராக மாற்றினார். முதலாம் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? முதலாம் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி. இப்போரின் முடிவில் டெல்லி சுல்தானிய ஆட்சி முடிவுக்கு வந்து முகலாய பேரரசு தொடங்கியது. முதலாம் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி. இப்போரின் முடிவில் டெல்லி சுல்தானிய ஆட்சி முடிவுக்கு வந்து முகலாய பேரரசு தொடங்கியது. டெல்லி சுல்தானியத்தை ஆள வந்த ஒரே ஆப்கானிய வம்சம் எது? டெல்லி சுல்தானியத்தை ஆள வந்த ஒரே ஆப்கானிய வம்சம் லோடி வம்சம். மற்ற 4 வம்சங்களும் துருக்கிய இனத்தை சேர்ந்தவை. டெல்லி சுல்தானியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு வட இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? டெல்லி சுல்தானியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு வட இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். கிபி 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றதன் மூலம் பாபர் இப்பேரரசை தோற்றுவித்தார். கிபி 1526 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றதன் மூலம் பாபர் இப்பேரரசை தோற்றுவித்தார். பொறுத்துக. ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். பக்லுல் லோடி. பக்லுல் லோடி பாத்தீங்க அப்படின்னா சிர்கிந்தின் ஆளுநர். துக்ரில் கான் வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். இவை அந்தந்த ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது தொடர்புடைய இடங்கள் நபர்களை குறிக்கின்றன. தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை மறுத்த சுல்தான் யார்? தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை மறுத்த சுல்தான் பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக் தனது ஆட்சி காலத்தில் தேவையற்ற போர்களை தவிர்க்க விரும்பினார். பெரோஷா துக்ளக் தனது ஆட்சி காலத்தில் தேவையற்ற போர்களை தவிர்க்க விரும்பினார். கியாசுதீன் துக்ளக் அரியணை ஏறுவதற்கு முன்பாக யாருடைய ஆட்சியில் வடமேற்கு எல்லைப்புற மாகாண ஆளுநராக இருந்தார்? கியாசுதீன் துக்ளக் அரியணை ஏறுவதற்கு முன்பாக யாருடைய ஆட்சியில் வடமேற்கு எல்லைப்புற மாகாண ஆளுநராக இருந்தார்? அலாவுதீன் பில்ஜி. இவர் மங்கோலிய படையெடுப்புகளை தடுத்து நிறுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். இவர் மங்கோலிய படையெடுப்புகளை தடுத்து நிறுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். அடுத்து, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு மதுரையில் எந்த ஆண்டு உருவானது? டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் அரசு 1333 கிபி 1333 உருவானது. முகமது பின் துக்ளக்கின் ஆளுநராக இருந்த ஜலாலுதீன் அசன்சா கிபி 333 மதுரையை தனி சுல்தானியமாக அறிவித்து சுதந்திர அரசராக மாறினார். முகமது பின் துக்ளக்கின் ஆளுநராக இருந்த ஜலாலுதீன் அசன்சா கிபி 1333 மதுரையை தனி சுல்தானியமாக அறிவித்து சுதந்திர அரசராக மாறினார். பெரோஷா துக்ளக் வாரிசு உரிமை விவகாரங்களில் யாருடைய முடிவுகளுக்கு முன்னுரிமை அளித்தார்? பெரோஷா துக்ளக் வாரிசுரிமை விவகாரங்களில் யாருடைய முடிவுகளுக்கு முன்னுரிமை அளித்தார்? உலமாக்கள். இவர் வைதீக இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றி ஆட்சி நடத்தினார். வைதீக இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றி ஆட்சி நடத்தினார். வங்காளத்தின் ஆளுநராக இருந்து கலகம் செய்த துக்ரில் கானை அடக்கிய சுல்தான் யார்? வங்காளத்தின் ஆளுநராக இருந்து கலகம் செய்த துக்ரில் கானை அடக்கிய சுல்தான் பால்பன். துக்ரில் கான் கலகம் செய்ததால் பால்பன் நேரடியாக சென்று அவரை தண்டித்தார். துக்ரில் கான் கலகம் செய்ததால் பால்பன் நேரடியாக சென்று அவரை தண்டித்தார். டெல்லி சுல்தானிய ஆட்சி நிர்வாகத்தில் வஜீர் என்பவர் யார்? டெல்லி சுல்தானிய ஆட்சி நிர்வாகத்தில் வஜீர் என்பவர் முதலமைச்சர். சுல்தானுக்கு அடுத்தபடியாக மிக உயரிய அதிகாரம் கொண்ட பதவியாக வஜீர் பதவி இருந்தது. அப்போ டெல்லி சுல்தானிய ஆட்சி நிர்வாகத்தில் வஜீர் என்பவர் முதலமைச்சர். திவான் இ ரிசாலத் என்பது எதனை குறிக்கும்? திவான் இ ரிசாலத் என்பது வெளியுறவுத்துறை. திவான் ஆயிட்டா வெளியே போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் தொடர்புகளை கவனிக்கும் துறையாக இது இருந்தது. வெளியூருக்கு
அதாவது வெளியில போய் வேற நாடுகளோட ஒப்பந்தம் பண்ற வேலையில அவர் செய்வார். வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் தொடர்புகளை கவனிக்கும் துறையாக திவான் இ ரிசாலத் இருந்தது. முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றிய போது மக்கள் எத்தனை நாட்கள் நடந்தே செல்ல வேண்டி இருந்தது? முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றிய போது மக்கள் 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டி இருந்தது. இந்த நீண்ட பயணத்தின் போது மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகினர். இல்துமிஸ் தனது மகனான டேஸ் சுல்தானாக பதவி ஏறுவார் என எதிர்பார்த்தார். ஆனால் அவர் இறந்து விட்டதால் ரஷ்யாவை தேர்ந்தெடுத்தார். இல்துமிஸ் தனது மகனான நசிருதீன் முகமது சுல்தானா பதவி ஏறுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அவர் இறந்து விட்டதாலதான் ரஷ்யாவை தேர்ந்தெடுத்தாரு. தனது மகன்களில் எவரும் தகுதியற்றவர்கள் என கருதிய இல்துமிஸ் ரஷ்யாவை வாரிசாக நியமித்தார். ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது மங்கோலியர்கள் அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் புகுந்து டெல்லிக்கு அருகில் குடியேறினர். அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது மங்கோலியர்கள் அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் புகுந்து டெல்லிக்கு அருகில் குடியேறினர். அவர்கள் புது மங்கோலியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இஸ்லாம் மதத்திற்கு மாறிய இவர்கள் டெல்லியில் குடியேற்றப்பட்டனர். அலாவுதீன் கில்ஜி வீரர்களுக்கு வழங்கிய ஊதியம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அலாவுதீன் கில்ஜி வீரர்களுக்கு வழங்கிய ஊதியம் ரொக்க ஊதியம். நிலங்களுக்கு பதிலாக நேரடியாக பணம் வழங்கும் முறையை இவர் அறிமுகப்படுத்தினார். அலாவுதீன் கில்ஜி தான் நிலங்களுக்கு பதிலா நேரடியா பணம் வழங்கக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்கார், ரொக்க ஊதியம். துக்ளக் வம்சத்தை சேர்ந்த எந்த அரசர் வேளாண்மைக்காக பல கால்வாய்களையும் அணைக்கட்டுகளையும் கட்டினார்? துக்ளக் வம்சத்தை சேர்ந்த எந்த அரசர் வேளாண்மைக்காக பல கால்வாய்களையும் அணைக்கட்டுகளையும் கட்டினார்? பெரோஷா துக்ளக். நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்கினார். டெல்லி சுல்தானிய காலத்தில் அமீர் இ துஜிக் என்பது எதனை குறிக்கும்? டெல்லி சுல்தானிய காலத்தில் அமீர் இ துஜிக் என்பது சடங்கு அலுவலர். அரசவை சடங்குகளை முன்னின்று நடத்தும் பொறுப்பு இவருடையது. டெல்லி சுல்தானிய காலத்தில் கல்வி நிலையங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? டெல்லி சுல்தானிய காலத்தில் கல்வி நிலையங்கள் மதரசாக்கள். இங்கு இஸ்லாமிய கல்வியுடன் பிற கலைகளும் கற்பிக்கப்பட்டன. முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? முகமது பின் துக்ளக்கின் உண்மையான பெயர் ஜூனா கான். அரியணை ஏறிய பின்பு இவர் முகமது பின் துக்ளக் என அழைக்கப்படலானார். அப்போ முகமது பின் துக்ளக்கினுடைய உண்மையான பெயர் ஜூனா கான். டெல்லி சுல்தானியத்தில் பர்கானா என்பது எதனை குறிக்கும்? டெல்லி சுல்தானியத்தில் பர்கானா என்பது பல கிராமங்களின் தொகுப்பு. நிர்வாக வசதிக்காக பல சேர்ந்து, அதாவது கிராமங்கள் பல சேர்ந்து ஒரு பர்கானாவாக நிர்வகிக்கப்பட்டன. நிர்வாக வசதிக்காக கிராமங்கள் பல சேர்ந்து ஒரு பர்கானாவாக பிரிக்கப்பட்டிருந்தன. அலாவுதீன் கில்ஜியின் சந்தை கட்டுப்பாட்டு முறையை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அலாவுதீன் கில்ஜியின் சந்தை கட்டுப்பாட்டு முறையை மேற்பார்வையிட நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஷானா. சந்தையில் முறைகேடுகள் நடக்காமல் இவர்கள் கண்காணித்தனர். தைமூர் டெல்லியை விட்டு செல்லும் போது தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? தைமூர் டெல்லியை விட்டு செல்லும் போது தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார்? கிசிர்கான். இவர் பின்னர் டெல்லியில் சையது வம்ச ஆட்சியை நிறுவினார். டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலவரி பொதுவாக எவ்வாறு வசூலிக்கப்பட்டது? டெல்லி சுல்தானிய காலத்தில் நிலவரி விளைச்சலில் 1/3 வசூலிக்கப்பட்டது. இது அரசின் பிரதான வருவாய் ஆதாரமாக இருந்தது. அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டு சித்தூரை சூறையாடினார்? அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டு சித்தூரை சூறையாடினார்? 1303. ராஜபுத்திரர்களின் மிக வலிமையான கோட்டையை இவர் கைப்பற்றினார். லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பக்லுல் லோடி. இவர் சையது வம்சத்தின் கடைசி அரசரை நீக்கிவிட்டு ஆட்சியை பிடித்தார். டெல்லி சுல்தானிய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எந்த கட்டடக்கலை பாணியை சார்ந்தவை? டெல்லி சுல்தானிய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இந்தோ சாராசெனிக் கட்டடக்கலை பாணியை சேர்ந்தது. இது பாரசீக மற்றும் இந்திய கட்டடக்கலை முறைகளின் கலவையாகும். முகமது பின் துக்ளக் எந்த ஜைன அறிஞரை தனது அரசவையில் மிக உயர்வாக மதித்தார்? முகமது பின் துக்ளக் எந்த ஜைன அறிஞரை தனது அரசவையில் மிக உயர்வாக மதித்தார்?
பிரபாசூரி. துக்ளக் பிற மத அறிஞர்களிடமும் தத்துவ விவாதங்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்தனர். துக்ளக் பிற மத அறிஞர்களிடமும் தத்துவ விவாதங்கள் செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்தனர். அலாவுதீன் கில்ஜியின் அங்காடி சீர்திருத்தத்தின்படி எடையை குறைத்து தரும் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன? அலாவுதீன் கில்ஜியின் அங்காடி சீர்திருத்தத்தின்படி எடையை குறைத்து தரும் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை உடலில் இருந்து சதையை வெட்டுதல். சந்தையில் முறைகேடுகளை தடுக்க இத்தகைய மிக கடுமையான தண்டனைகளை அவர் நடைமுறைப்படுத்தினார். அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தானிய காலத்தில் பரந்த அளவு நிலங்களை கொண்ட நில பிரபுக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? டெல்லி சுல்தானிய காலத்தில் பரந்த அளவு நிலங்களை கொண்ட நில பிரபுக்கள் சௌத்ரிகள் என்று அழைக்கப்பட்டனர். கிராமப்புறங்களில் அதிக அதிகாரம் கொண்டவர்களாக இவர்கள் விளங்கினர். பெரோஷா துக்ளக் உருவாக்கிய வேலை வாய்ப்பு அலுவலகம் யாருக்காக செயல்பட்டது? பெரோஷா துக்ளக் உருவாக்கிய வேலை வாய்ப்பு அலுவலகம் வேலையற்ற இளைஞர்களுக்காக செயல்பட்டது. மக்களின் துயர் துடைக்க அறக்கட்டளைகள், மருத்துவமனைகள் மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலகங்களை இவர் நிறுவினார். கீழ்கண்டவற்றுள் எது டெல்லி சுல்தானிய வம்சங்களின் சரியான காலவரிசை? இது அகிது சைலோ அப்படின்னு நீங்க ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். அகிது அதாவது அந்த அடிமை, கில்ஜி இதுல முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அகிது சைலோ அப்படின்னு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே டெல்லி சுல்தானியத்தின் 5 வம்சங்களின் வரிசை. அகிது சைலோ, அகிது சைலோ. இபின் பதுதா எழுதிய புகழ்பெற்ற பயண குறிப்பு நூலின் பெயர்? இபின் பதுதா ரோக்லா. ரெக்லா. ரெக்லா என்ற அரபு சொல்லுக்கு பயணம் என்று பொருள். முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இவர் சுமார் 8 ஆண்டுகள் பணியாற்றினார். இபின் பதுதா எழுதிய புகழ்பெற்ற பயண குறிப்பு பாத்தீங்கன்னா ரெக்லா. உலகிலேயே செங்கற்களால் கட்டப்பட்ட மிக உயரமான கோபுரம் குதுப்பினார். இதன் உயரம் 72.5 மீட்டர் ஆகும். இதில் 379 படிகள் உள்ளன. 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் எந்த நாட்டு குதிரைப்படை வீரர்கள்? 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்தவர்கள் எந்த நாட்டு குதிரைப்படை வீரர்கள்? துருக்கிய நாட்டு குதிரைப்படை வீரர்கள். கஜினி முகமது போன்ற துருக்கிய ஆட்சியாளர்கள் இந்தியாவை கொள்ளையடித்தனர். கஜினி முகமது போன்ற துருக்கிய ஆட்சியாளர்கள் இந்தியாவை கொள்ளையடித்தனர். முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். கிபி 1325 முதல் 1351 வரை இவர் ஆட்சியில் இருந்தார். டெல்லி சுல்தானியத்தில் திவான்-இ விசாரத் என்பது யாருடைய அமைச்சகம்? டெல்லி சுல்தானியத்தில் திவான்-இ விசாரத் என்பது நிதி அமைச்சர். டெல்லி விசாரத் நிதி அமைச்சர். இது வரவு செலவு கணக்குகளை கவனிக்கும் முக்கிய துறையாகும். மங்கோலியர்களுடன் பால்பன் சுமூகமான உறவை பேணினார். காரணம், செங்கிஸ்கானின் பேரனான ஹிலாகு கான் மங்கோலிய படைகள் சட்லஜ் நதியை தாண்டி வராது என உறுதியளித்தார். கூற்று மற்றும் காரணம் சரியான விளக்கம். மங்கோலிய தாக்குதல்களை தவிர்க்க பால்பன் கையாண்ட ராஜதந்திர முறை இதுவாகும். அலாவுதீன் கில்ஜியால் மதுரையில் நியமிக்கப்பட்ட சுல்தானிய பிரதிநிதி யார்? அலாவுதீன் கில்ஜியால் மதுரையில் நியமிக்கப்பட்ட சுல்தானிய பிரதிநிதி மாலிகாபூர். மாலிகாபூர் மதுரையிலிருந்து பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து டெல்லிக்கு கொண்டு வந்தார். மாலிகாபூர் மதுரையிலிருந்து பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து டெல்லிக்கு கொண்டு வந்தார். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. 1526 முதலாம் பானிபட் போரில் இவர் பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். 1526 முதலாம் பானிபட் போர்ல பாபரால தோற்கடிக்கப்பட்டார். அப்போ டெல்லி சுல்தானியத்தினுடைய கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. இதோட பாத்தீங்கன்னா இந்த 92 வினாக்கள் இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு பிடிஎஃபா வேணும்னாலும் சரி, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே போல வேற என்னெல்லாம் லெசன் வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த லெசன், இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத
மறக்காம சொல்லுங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.